அணி இலக்கணம், அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. இந்த அணி என்பது தண்டி என்பவர் எழுதிய தண்டி அலங்காரம் என்று சொல். நாம் ஆடை அணிகலன்களை அணிந்து அழகு செய்வது போல செய்யுளுக்கு பாவகைகளுக்கு வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்ற பாவகைகளில் செய்யுள் இலக்கணம் வரும். அவ்வாறு எழுதும்போது செய்யுளுக்கு அழகு சேர்க்க உவமை, ஒருவகம், இல்பொருள் உவமையணி, வஞ்சப்புகழ்ச்சியணி, இதுபோல் பிரிது மொழிதலணி, வேற்றுப்பொருள் வைப்பணி, வேற்றுமையணி என்று சொல்லணி 35ம் பொருளணி 70மாக தண்டி அலங்காரத்தில் தண்டி என்ற முனிவர் எழுதியுள்ளார். அதைத்தான் நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அது 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் நாங்கள் படிக்கும் பொழுது 5 மதிப்பெண்ணுக்கு 2ஆம் தாளில் வரும். இப்பொழுது எப்படியோ தெரியவில்லை. இந்த உவமையும் உருவகமும் மிக சிறப்புடையது. ஒரு மலரை சொல்லும்போதோ, ஒரு முகத்தை சொல்லும்போதோ, நாம் உண்ணும் உணவை சொல்லும்போதோ, போல, புறைய, ஒப்ப, உரள, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, நேர, நிகர இணையவும் பெறவும் ஓமத்துருவேன்னு நன்னூலார் சொல்லியிருப்பார். இவற்றில் ஏதோ ஒன்று ஓம உருவாக வரும். உதாரணத்திற்கு இட்லி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட இட்லி பூ போல் இருந்தது, இட்லி பஞ்சு போல் இருந்தது. இந்த இடத்துல இந்த போல ஓம உருவு, இட்லி பொருள், பஞ்சு போல என்பது ஓமை. இவ்வாறு ஓமை வரும். இது பேச்சு வழக்கிலே. அடுத்தது நூல் வழக்கில் மதி போன்ற முகம், மலர் போன்ற கண்கள், குவளை போன்ற கண்கள், கயல் போன்ற விழி, இது போன்ற போல, புறைய, தாமரை புரையும் காமர் சேவடி, அதாவது முருகனுடைய திருவடியை சொல்லும் பொழுது தாமரை மலர் போன்ற சிவந்த பாதமாம் முருகனுக்கு. தாமரை புறைய, இங்கே இந்த புறைய ஓம உருவு, தாமரை ஓமை, சேவடி என்பது முருகனுடைய திருவடி. இதுபோல் ஓமையையும் பொருளையும் இணைக்க ஓம உருவு ஒப்புமை சொல்ல வருகின்றது. இதை ஓமையணி என்று சொல்வார்கள். இதேபோல் உருவக அணியும் சிறப்புடையது. இந்த ஓமைக்கும் உருவகத்திற்கும் குழந்தைகள் மிக விளங்காமல் தவறு செய்து விடுவார்கள். எளிதில் புரிய வைக்க உவமையும் பொருளையும் ஒன்றாகவே சொல்லுவது, பிரிக்க முடியாதபடி சொல்வது. இந்த ஓமையை போன்ற, புறைய என்ற உறுப்புகளை வைத்து பிரிக்கலாம். ஓமை எது, பொருள் எது, ஓம உருவு எது என்று. இந்த உருவகத்தை பிரிக்க முடியாது. ஒரு பெண்ணை கிளி எனவே சொல்லுவது. அதை எப்படி சொல்வதென்றால் கிள்ளை மொழி, அதாவது பச்சை கிளி, ஒரு பெண்ணை பச்சை கிளியாகவே சொல்லுவது. பச்சை கிளி பாடுது, பக்கம் வந்தேயாடுது. அதே போல் இன்னும் எப்படி சொல்கிறது, உருவகம், மதிமுகம், முகமதி, முகமாகிய மதி. மதிமுகம்னா ஓமை, மதி போன்ற முகம். இதையே முகமதி என்று சொல்லும்போது முகமாகிய மதி, இவ்வாறு வரும். இவ்வாறு ஓமையும் உருவகமும் செய்யுளில் அழகுபட அமைவது. இதுபோல் குழந்தைகளுக்கு எளிதில் புரிய வைக்க நிறைய செய்யுள்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தண்டியாசிரியர் சொல்லியிருக்கின்றார். இதை எளிதில் புரிந்து கொள்ள இதுதான் ஓமையை பொருளையும் பிரிக்க முடியாதபடி வருவது உருவகம். ஓமை வேறு, பொருள் வேறு என்று பிரித்து காணக்கூடியது ஓமை. முகமாகிய மதி உருவகம், மதிமுகம், மதி போன்ற முகம் ஓமை. இதுபோல் ஓமை உருவகம் இரண்டும் செய்யுளுக்கு அழகு சேர்க்க கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடியது. செய்யுள் யாப்பவர்கள் பயன்படுத்தக்கூடியது ஓமையணி, உருவக அணி. அடுத்து இல்பொருள் ஓமையணி, இல்லாத பொருளை ஓமையாக சொல்லுவது. டி. ராஜேந்தர் சொல்லுவார், வைகை இல்லா மதுரை, இரவில் தோன்றும் மேற்கில் தோன்றும் உதயம். இதுபோல அடுத்த பிரிவில் பார்க்கலாம்.